இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நான் இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நிற்கிறேன். வழமை போல தான் இப்போ ஒரு குடும்பத்தை பார்க்க வந்திருக்கிறேன். இப்போ முக்கியமாக சொல்லணும்னு சொன்னால் இந்த குடும்பத்தை போயிட்டு வீடியோ எடுத்து ஹெல்ப் எடுத்து கொடுங்கன்னு சொன்னது ஒரு ஆசிரியர் என்று சொல்லலாம். இந்த குடும்பத்தில் ஒரு பொடியன் இருக்கிறான், பாடசாலை செல்ற ஒரு பொடியன் இருக்கிறான். அந்த பொடியனுக்கு படிப்பிச்சு கொடுக்குற ஒரு ஆசிரியர் தான் என்னோட நேரடியாக வந்து கதைச்சாரு. இப்படி ஒரு பொடியன் இருக்கிறான் அப்பா இல்லாமல், அந்த பொடியனுக்கு ஒரு கல்விக்கான உதவியை உங்களால் முடிஞ்ச உதவியை எடுத்து கொடுக்கன்னு சொன்னார் அந்த ஆசிரியர். அப்போ நம்மளோட வீடியோஸில் முக்கியத்துவமாக கருதுறது கல்விக்கான உதவி தானே. இப்போ உடனே நான் சரி ஓகே வந்து பார்த்துட்டு விசாரிச்சுட்டு அவங்களுக்கு உரிய உதவியை நான் எடுத்து கொடுக்குறேன்னு இப்போ சொல்லிட்டு வந்திருக்கிறேன். இப்போ நான் வந்ததுக்கு அப்புறம் அந்த இதையும் அவங்களோட இப்போ யார் எடுக்க வந்திருக்கிறேனோ அந்த அக்காவோட அம்மாக்கும் வருத்தம் என்று எனக்கு இப்போ நேரடியாக அவங்களோட வீட்டை வந்ததுக்கு பிறகு தான் தெரியும். இப்போ தொடர்ச்சியாக அவங்கள்ட்ட போயிட்டு பேசுவோம். அவங்களுக்கு என்ன தேவை, இப்போ அத்தியாவசியமாக என்ன தேவைப்படுது மற்றும் அவங்களோட வாழ்க்கை முறையை பற்றி கேட்போம். ஓகே, தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்க, இப்போ அப்படியே போயிட்டு அவங்கள்ட்ட பேசுவோம். இந்த தம்பிக்கு படிப்பிக்கிற ஒரு ஆசிரியர் தான் வந்து சொன்னாங்க. அப்போ நான் இந்த வீடியோஸ்லையும் முக்கியத்துவமாக கருதுறது கல்விக்கான உதவி. அப்போ வந்து இப்போ நான் வந்ததுக்கு அப்புறம் தெரியும் உங்களோட அம்மாவுக்கும் ஒரு பிரச்சனைன்னு எனக்கு வந்ததுக்கு அப்புறம் தெரியும். அவங்களாலையும் வேலைக்கு போக இயலாது. உங்களை பாக்குறது அவதாங்களை பார்த்து கொண்டு வரா. அவையாலங்களை பார்க்க இயலாம். இவர மெயின் தம்பி பிரச்சனை படிப்பிக்கணும். தம்பி அம்மா கிட்ட அம்மா நீங்க வச்சுக்கொள்ள இவரை படிப்பிக்கிறதா மெயின். எங்களுக்கு இவருக்கு படிப்பு உதவி என்றாலும் சரிதான், இல்ல எங்கட கைத்தொழிலுக்கு அவர் ஏதாவது ஒரு உதவி எது செஞ்சு தந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. பிள்ளைக்கு என்றாலும் சரிதான், எங்களுக்கு என்றாலும் சரிதான், ஏதாவது உதவிதான் நாங்க கேட்கிறோம். மெயின் அவர் படிப்பிக்கணும், எப்படியா படிப்பிக்கணும். இவங்க 2 பேரும் 6வது ஒரு ஆள் வளர்ந்துட்டாங்கன்னா நான் வேலைக்கு போனேன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. அது வரைக்கும் உதவிதான் நான் கேட்கிறேன். அது வரைக்கும் இப்படித்தானே. இப்ப எனக்கு நார்மலா தெரியும் உங்களுக்கு கணவர் இல்லைன்னு தான் தெரியும். என்ன கணவர் இல்லை உங்களுக்கு. அப்ப இந்த பிள்ளைக்கு எத்தனை வயசு? 2.5 வயசு. 2.5 வயசு. இந்த பொடி எனக்கு எத்தனை மணி படிக்கிறார்? 3ஆம் ஆண்டு படிக்கிறேன். 3ஆம் ஆண்டு படிக்கிறாரு. சரி. அப்ப இந்த வீட்டுல இருக்கிறீங்க இப்ப? இப்ப நாங்க இப்ப அம்மா இந்த வீட்டுல இருக்கிறோம், நாங்க இந்த வீட்டுல. அம்மா இந்த வீட்டுல, அம்மாட வீட்டையும் காட்டிடுங்க. இந்த வீட்டுல அம்மா இருக்கிற, அம்மா மட்டும் தனியா இருக்கிறாங்க. அப்ப நீங்க சமைச்சு சாப்பிடறதுல உண்டாவா இல்ல வேற வேற? நாங்க உண்டாதான். நாங்க இப்ப அம்மாவுக்கு சுகம் இல்லாதால நாங்க உண்டாதான் இப்ப சாப்பிடுறோம். ஹாஸ்பிட்டல்ல வந்து இப்போ 15-20 நாளா ஹாஸ்பிட்டல்ல இருந்தவங்க, அதால நாங்க இருக்காங்க. சமைச்சு அப்படின்னா 2 மாசம் வேலையும் செய்யல. எல்லா வேலையும் ஏதாச்சும் தரேன் எனக்கு. இப்ப அவங்க வீட்டு வேலைக்கு தான் போறவ, இப்ப வீட்டு வேலைக்கும் போகலாங்க. படிப்பிக்கிறதுக்கு உதவி செஞ்சாலே எனக்கு பெரிய உதவியா இருக்கு. படிப்பிக்கிறதே அடுத்தது தொழில் ஏதாவது செஞ்சா அது மூலமா நாங்க படிப்போம். அப்படி சொல்றீங்க. உங்களுக்கு இப்ப தேவையான உதவி நீங்க சொல்லிருக்கீங்க. இப்ப உங்களுக்கு இப்ப கஷ்டம்னு சொல்றீங்க. உங்களுக்கு கணவர் இல்ல, உங்களோட அப்பாவும் இல்ல. அப்பாவும் சின்ன வேலையை பிரிஞ்சுட்டாரு. அம்மா வெளிநாடு போயிட்டா எங்களை பார்த்தவங்க, நான் எங்களை படிப்பிச்சவங்க அம்மா வெளிநாடு போயிட்டாங்க. அம்மாவுக்கும் சுகம் இல்லை. அம்மா தான் இப்ப விட்டு போட்டு வேற போனதுல இருந்து அம்மா தான் வீட்டு வேலைக்கு போய் பார்த்தவன். அம்மாவுக்கும் சுகம் இல்லை, வேலைக்கு போறதுக்கு வசதி இல்லை. அவருக்கு சுகம் இல்லை. ஹாஸ்பிட்டல்ல 20 நாளைக்கு இருந்து அமர்ந்திருக்காவும் மூட்டு வலியால வேலைக்கு போகலாம் இருக்கு. அதனால இப்ப அவ வேலைக்கு எப்படி போறேன்னு தெரியல. போனா எங்களை பாப்புறாவோ அம்மா. அது வரைக்கும் அதுங்களுக்கு அம்மா வெளிநாடு போயிட்டா எங்களை வளர்த்தவன். இப்ப நான் படிச்சுட்டு இருந்தும் நான் வேலைக்கு கூலி கடைகளுக்கு போயிருக்கேன். நான் வேலைக்கு போயிருக்கேன், கடைகளுக்கு எல்லாம் போயிருந்துட்டேன். காமாட்சியம்மன் கோயில கடையில எல்லாம் வேலை செஞ்சுருக்கேன். இப்ப போகல, புள்ளிகள் 2ஐயும் விட்டுட்டு ஒரு இடத்தையும் போகல. வெளிநாடோ இந்த கடைகளுக்கு உதவி சகோதரங்கள் இல்லை, விட்டு போட்டு போறதுக்குரிய வசதியே இல்லை. கணவர் பிரிஞ்சிட்டாரு. எப்ப பிரிஞ்சாரு? நீங்க எப்ப திருமணம் செய்தீங்க? பிரிஞ்சு இப்ப இது கல்யாணம் முடிச்சு பிரிஞ்சு இப்ப 8 வருஷத்துக்கு மேல ஆயிட்டு. 8 வருஷத்துக்கு மேல ஆயிட்டு. திரும்ப இவருக்கு 6 வயசுக்கு பிறகுதான் திரும்ப ஒரு கல்யாணம் முடிச்சு நான் பேசித்தான் முடிச்சு தந்தது. அது இப்ப விட்டுட்டு போய் இப்ப 7 மாசம் 8 மாசமா பேசுது. அது வரைக்கும் அம்மா தான் என்னைய பார்த்துட்டு வந்தது. முதலும் நீங்க சொல்ல போனா இப்ப 2 திருமணம் செஞ்சிருக்கீங்க. 2 திருமணமும் இப்ப ஒழுங்கா அவங்க இல்ல, பிரிஞ்சிட்டு போயிட்டாங்க. ரெண்டும் பேசித்தான் முடிச்சினாங்க. வசதியா தான் அந்நேரத்துல இருந்து நாங்க பேசித்தான் முடிச்சேன். ரெண்டுமே இப்போதைக்கு இல்லை.
ஓகே தம்பி வா தம்பி. தம்பி எத்தனையாம் ஆண்டு? 3ஆம் ஆண்டு. ஆ, நீங்க சேர்த்து போய் கேட்டதா இல்ல யாரு கேட்ட? பேர் சொன்ன ஒரு ஐடியா இல்ல நீங்க கேட்டதா? நான் தான் சார்ட்ட போய் கேட்டேன். ஆ, கிளாஸுக்கு விடுறதுக்கு எங்களுக்கு கஷ்டமா இருக்குது. ம், இவருக்கு படிக்கிறாரு, கொஞ்சம் நல்லா படிக்கிறாரு. இவருக்கு படிப்பு செலவு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. கிளாஸ் காசுல அந்த ஆரம்பிச்சு சொல்லிங்க நான் சொன்னேன், கிளாஸ் காசு எனக்கு வேணாம், நீங்க ஃப்ரீயா வந்து படிங்க, படிக்கட்டு ஃப்ரீயா வந்து பிரச்சனை இல்லை சொன்னீங்கன்னா. அப்ப சொன்னேன், அப்ப நான் சொன்னேன், வெளிநாட்டு கஷ்டமா இருக்கு சொன்னீங்கன்னா சொன்ன, நீங்க பொடியனை விட்டு போகாத, பொடியனை படிப்பாளியா நான் பேசுறேன், இங்க பொடியன் உதவி செய்யறாரு, நம்ம ஊர் பொடியன் தான், நீங்க விசாரிச்சு பாருங்க, உங்களுக்கு உதவி கிடைக்கும் சொல்லுவாரு. அப்ப நீங்க வெளிநாட்டுக்கு போறதுக்கு இருந்த நீங்க இப்ப தம்பி அங்களை பார்க்க யாரும் இல்ல. அப்ப உங்க அம்மாவுக்கு வருத்தம். சரிமில்ல பராமரிக்கிறது இவங்களை. அப்ப நான் ஓகே அப்ப யாருமே இல்ல பாக்குறதுக்கு, அதனால நீங்க வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இல்லைன்னு சொல்றீங்க. இப்ப இப்ப முக்கியமா வந்து இப்ப 2 திருமணம் செஞ்சிருக்கிறீங்க. 2 திருமணம் மூலமாவும் இப்ப பிள்ளைகளுக்கு அவங்க எதுவும் செய்யலையா? வழக்கு போட்டு வழக்கு போட்டு அவர் காசே கட்டல, 5,44,000 காசு கிடைக்குது, கட்டையிலாண்டு இப்ப ஜெயிலா இருக்கு, 5 லட்சம் இருக்கு அவருக்கு. இல்லையா ஓ, இருக்காது. அப்ப 2வது திருமணம். ரெண்டாவது இப்பதான் கல்யாணம் முடிச்சு 3 வருஷம், இங்கடி ஆளும் இல்லை, அவரு கட்ட நாள் தானே, அவரு பேசி தான் முடிச்சு தந்தாங்க. நல்ல தம்பியை பாப்பா, அவர்கிட்ட சொல்லி தானே கல்யாணம் முடியும், தம்பியை பார்க்கணும், பொதுவா தம்பியை அம்மாவையும் பார்க்கணும், அவரை படிப்பு செலவு அப்படித்தானே என்ன எல்லாம் தெரிஞ்சுதானே திருமணம் செஞ்சப்போ உங்களை கல்யாணம் முடிஞ்சா அப்ப உங்களுக்கு ஒரு அம்மா இருக்கு, உங்களுக்கு நீங்க திருமணம் செய்து கொண்டு பிறந்த பையனுக்கு தெரிஞ்சுதானே. பார்ப்பேன், அம்மாவையும் பார்ப்பேன், தம்பியையும் பார்ப்பேன்னு தான் சொன்னவன். பிறகு தம்பியையும் பார்க்கல, அம்மாவையும் பார்க்கல, சரியும் பார்க்கல, அவர் வேற அவர் வேலை செய்யறாரு பையன். ஆனா அவரு வேறு திருமணம் செஞ்சுட்டாரு. அவர் ஏற்கனவே திருமணம் செஞ்சிருந்தவர் ஏற்கனவே. இப்ப செஞ்சுட்டாரு அவங்களுக்கு புரிஞ்சது பிறகு. இப்ப அவரு முந்தின வயசோட சேரப்புறேன் போயிட்டாரு. அதனால நான் அவரை போகையும் இல்லை, கதைக்கையும் இல்லை, பொழுதுலையும் நான் போய் சொல்லி அவர் தான் சொல்லி நம்ம நான் சொல்லிட்டேன், காசு வேணாம், 5,000 தான் தருவன் பிள்ளைக்கு சொன்னாரு, அது வேணாம்னு சொல்லிட்டேன். வேணான்னு சொல்லிட்டு 5,000 போதாது பராமரிக்கிற பொடியெடுத்து காணாது 5,000, அதனால வேணாமன்னு சொன்னேன் நான். 5,000 என்ன கணவர் எல்லாம் இல்லதானே. அம்மாவுக்கு 10,000 கொடுத்துருக்கிறேன். இப்ப இந்த அம்மாக்கான இந்த உதவியை வழங்கினது கத்தார்ல இருக்கிற இந்தியன் கேரேஜ் நடத்துற ராஜேஷ். அவர் ஒரு இந்தியாவை சேர்ந்த ஒரு அந்த அண்ணன் தான் இந்த உதவியை அந்த அம்மாவுக்கு வழங்கினாங்க. ஓகே ராஜேஷ் அண்ணாக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. இப்ப இவங்க கேட்கறது இந்த போலியலுக்கான ஒரு கல்விக்கான உதவி தான் கேட்குறீங்க. இப்ப கல்விக்கான உதவியில இவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் ஒன்று ஏற்படுத்தி கொடுத்த அந்த சிலவையும் பார்ப்பீங்க. இதன் மூலமா இந்த வீடியோ பார்ப்பதன் மூலமா யாருக்கு இந்த குடியனுக்கு ஒரு மாதாந்த உதவி செய்யறதாலும் செய்யலாம். அவங்களுக்கு தேவைப்படுறது. இப்ப இவங்களோட நிலைமை இப்படித்தானே. அவங்களோட அம்மாக்கும் வருத்தமா. அப்ப பார்த்தாலே தெரியுது அவங்களோட அம்மா அந்த கண்ணை பார்த்தாலே தெரியுது அவங்களோட அம்மாவுக்கு இந்த கண்ணுல அந்த ஒரு தெரியும் தானே, இந்த கண்ணு காட்டி கொடுக்க மட்டும் சொல்லுவாங்க. அப்படி ஒண்ணும் இல்லை. டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கு அவங்களுக்கு, மருத்துவம் இருக்கு. அப்ப நீங்க எடுத்துட்டாங்களா பாப்போம் நம்ம பாப்போமே. எல்லாம் கிளீன் என்ன கிளீனிங். இது வந்து மூட்டு வாத வருத்தத்துக்கு, அதாவது மூட்டு வாதத்துக்குரிய ஒரு 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 14,000 ரூபாய் இல்லாம திரும்பி வந்துட்டீங்க. ஆனா அந்த இது இருக்கீங்க, அந்த உங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, துண்டு இருக்கீங்க, நம்பர் படி போற துண்டு இருக்கு. அந்த 14,000 ரூபாயில வரல. இப்ப நாங்க தந்தா நீங்க போய் செக் பண்ணலாம். நாளைக்கு கொடுப்பீங்க நாங்களா. இப்பதான் இப்ப நான் வந்து தெரியப்படுத்துறதாலதான் எனக்கு இந்த உதவி வெளிநாட்டுல இருந்து அனுப்புறாங்க காசு. இப்ப உங்களுக்கு இப்ப உடனே தேவைப்படுதானே. இப்ப அந்த அம்மாக்கு இந்த அப்துல்லம்மா வந்து இப்ப பேசும்போது எனக்கு விளங்கினேன். இப்ப உங்களுக்கு இந்த ரத்தம் சோதிக்கிறதுக்கு தேவைப்பட்டது. இப்ப எவ்வளவு தந்திரிக்கேன் நான்? 15,000 தந்திரிக்கேன். இப்ப இந்த உதவியை வழங்கினது மருதி பிறந்த நாளை முன்னிட்டு அனுப்பியிருந்தாங்க. சுவிஸ்ல இருக்கிறாங்க அவங்க. ஓகே தானே, அந்த அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை நானும் சொல்லியிருப்பேன். ஓகே தானே, நீங்களும் ஒரு வாழ்த்துன்னு சொன்னீங்க. பிறந்த நாள் வாழ்த்து சொல்லியிருக்கேன். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அந்த அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அக்கா. இப்ப இப்படித்தானே இப்போ கடவுளாக ஒரு வருவாரு இல்ல நீங்க
அவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் சீக்கிரம் எனக்கு ஒரு ஒரு மயிலை கத்தி போட்டு அதான் உருவத்துல ஆனாலும் விடாம தருவார் அதை நீங்க சரி அண்ணே, நீங்க வந்து அந்த கருத்து சோதிச்சு உங்களுக்கு பாருங்க, பார்த்து போட்டு சொல்லுங்க, பார்ப்போம் என்ன சரியாண்ணே. இப்ப தம்பிக்கு அத்தியாவசியமா எதுவும் தேவைப்படுதா? எதுவும் பேக் கொண்டு வாங்கணும், பின்ன அப்ப ஷூ கொண்டு வாங்க, குப்பி சாமான் வாங்க. முடிஞ்ச வரைக்கும் கொடுக்கணும். அதனால வேண்டல நாங்க இப்ப பென்சில் கேட்டு தான் போனோம். ஒரு பென்சில் இந்த இடத்து கொடுத்தேன் நான். கிளாஸுக்கெல்லாம் போறதால கொஞ்சம் பென்சில் ரேசர் எல்லாம் அது துடினம் கூட ஆ, காணாது போட்ட மாதிரி வேற சில டைம். அப்படி என்ன ஆனா போகாம நிக்க மாட்டாரு கிளாஸுக்கு. போக வேணான்னு சொன்னாலும் போகாம நிக்க மாட்டாரு. நான் போறதாவே இப்ப அப்படித்தானே போடி எனக்கு நீங்க பாருங்க போடி, நீங்க வாங்கி பாருங்க, அதுல எவ்வளவு இருக்கு. 25,000 இருக்கு. இப்ப இந்த 25,000த்துல போடி எனக்கு ஷூ இல்லைன்னு சொல்றீங்க, அது வாங்க, குப்பி சாமான் வாங்குங்க, பேக் ஒன்று வாங்குங்க, வடிவான சரி. இப்ப வந்து இப்ப 25,000 தான் கிடைக்கிறேன் நான். இந்த உதவி உங்களுக்கு வழங்கினதுக்கு ஒரு பிறந்த நாளை முன்னிட்டு அதை அனுப்பியிருந்தாங்க, ஒருவங்களுக்கு பிறந்த நாள், அதை முன்னிட்டு அனுப்பியிருந்தாங்க. கனடாவில் இருக்கிற சுகர்ணா அந்த அக்காவுக்கு பிறந்த நாள். இப்போ அதை முன்னிட்டு தான் உங்களுக்கு 25,000 நான் உங்களுக்கு கையில தந்திருக்கிறேன். சுவர்ணாக்காக்கு விஷு ஹபிபு இந்த உதவி நாங்க மறக்க மாட்டோம். இந்த உதவியை நாங்க மறக்க மாட்டோம். மேலும் மேலும் இந்த போடி எனக்கு உதவி செய்யணும்னு தான் எதிர்பார்க்கிறோம் நாங்க. இந்த முறையிட்டு அண்ணன் வணக்கம் அண்ணன். இந்த வந்திருக்கிறேன். வந்திருக்கிறேன் அண்ணன். நீங்க ஒரு ரூபாய் 25,000 அனுப்பியிருந்தீங்க என்ன? உங்களோட மனைவிட பேர் என்ன? சுகர்ணா. சுகர்ணாட பேர் இப்ப அந்த அக்காக்கு இந்த வாரம் 5ஆம் தேதி இப்ப நம்ம யாருக்கு உதவி செஞ்சவங்களோட பேசுங்க அண்ணன். அவர் அந்த பேசுவாரு, பேசுங்க. ஹலோ அண்ணா. ஹலோ அண்ணா. நீங்க நீங்க உதவி செய்ய சொன்ன நீங்க எங்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க. விஷு ஹாப்பி பர்த்டே அக்காவுக்கு ரொம்ப நன்றி அண்ணா. நாங்க நாங்க இந்த பொடிய படிப்பு செலவுக்கு தான் நாங்க உதவி கேட்டோம். நாங்க இந்த உதவி எங்களுக்கு பெரும் உதவியா இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப நன்றி அண்ணா, நன்றி. சொல்லுங்க சொல்லுங்க விஷு ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க. ஓகே அண்ணன், அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்ப ஓகே அண்ணன், ஓகே நம்ம பிறகு பேசுவோமே, சரியா? இந்த வீடியோ நான் இதோட முடித்துக் கொள்றேன். ஓகே, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்க, இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவர் நான்.